கால் மரத்து போதல் வந்து பொதுவாக எங்களோட பகுதியில் கூடுதலான முறையில் இப்போ எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் வைத்தியசாலையில் வாராத்துல கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. மற்றது அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட் தான் வந்து காலில் வந்து செருப்பு போட்டு சப்பாத்து போட்ட மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் வந்து எங்களோட என்சிடி கிளினிக்கில் வந்து வர சீனியோட சம்மந்தப்பட்ட விடயங்களில் மிகவும் முக்கியமான பங்களிப்பு செலுத்துது. இதற்குரிய முக்கியமான காரணமும் அதுக்குரிய விடையும் என்ன மாதிரி இருக்கின்றோம்? இப்போ உண்மையில் வந்து அந்த சுகர் லெவல் வந்து ஒரு குறித்த அளவை விட, உதாரணமாக ஃபாஸ்டிங் வந்து ஒரு 110 100க்குள்ளே இருக்கணும். ரெண்டமாக பார்க்குற டைமில் நம்ம சாப்பிட்டு 2 ஹவர்ஸில் பார்க்குற டைமில் ஒரு 180க்கு குறைய இருக்கணும் ஒரு ஆளுக்கு. இதை தவிர சுகர் கூடிச்சுன்னு சொல்லிச்சுன்னா மெயினாக வந்து பாதங்களில் தான் அந்த கால் நரம்புகள் வந்து விரைப்பு ஸ்டார்ட் பண்ணுது. அது காரணம் என்ன சொன்னால் நம்மளோட பிளட் வந்து ஹார்ட்டில் இருந்து பம்ப் பண்ணுற டைமில் குறைய போகிற இடம் பாதம். ஏன்னா ஹார்ட்லேருந்து தொலைவில் இருக்குது. இப்போ கை வந்து ஹார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, தலை ஹார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, மற்ற உடல் உறுப்புகள்லாம் ஹார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. ஆகவே அந்த பாதத்துக்கு போகிற பிளட் வந்து எவ்வளோ பம்ப் பண்ணினாலும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, தொலைவில் இருக்குது. அதனால் முதலாவது அந்த பிளட் அந்த குறைவு ஏற்படுற இடம் வந்து பாதம். அப்போ பாத நரம்புகள் தான் அந்த வளமையாக இறக்குற தன்மை கூட. அப்போ சீனியாவில் வந்து நரம்பு பாதிப்பு வர டைமில் பாத நரம்புகளில் தான் அந்த விரைப்புகள் ஏற்படுது. ஃபெஸ்ட்டுக்கு வர அறிகுறி என்னென்னா கால் பாதம் பத்துதும்பாங்க, அல்லது சொல்லுன்னு குத்துதும்பாங்க. சரியான இப்படி அந்த ஒரு நரம்புகளுக்குரிய அறிகுறி. அதுக்கு பிறகு கொஞ்சம் நாள் போகக்குள்ள அந்த நரம்புகள் வந்து ஃபுல்லாக இறந்துடும். சுகரால் அந்த நரம்புகள் சேலில் இருந்த உடனே அதுக்கப்புறம் அறவே பாதத்தில் ஒன்றும் விளங்காது. அவங்க சொல்லுவாங்க காலில் இருக்கிற செருப்பு கலர் விளங்குதில்லை, செருப்பை போடுற கஷ்டம், அந்த பெருவிரலுக்குள்ளே செருப்பை போடுற கஷ்டம் இருக்கும். அதே மாதிரி அவங்க அந்த சூடான நெருப்பு தணல்லாம் தெரியாமக்கு நடந்துட்டு போவாங்க, விளங்காது. எனக்கு இப்போ காலில் முள் குத்திட்டு போட்டுன்னு வந்து செல்ல மாட்டாங்க, காலில் நெருப்பு சுட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு 2-3 நாளைக்கு பிறகு வருவாங்க, கால் வீங்கி காலில் காய்ச்சக்காயும் அல்லது அரையாப்பில் ஒரு நெறி வரும், இப்படி வருவாங்க. வந்த டைமில் நாம் இது எப்படி சும்மா வராது, ஒரு காலை கொஞ்சம் தூக்கி பார்த்தோம்னா கீழுக்கு அந்த ஒரு கருப்பா அல்லது ஒரு பெரிய ஒரு தக்காளி பழம் போல் கொக்களிச்சிருக்கும். அங்கே என்னென்னு பார்த்தா இது என்னென்னா சும்மா வந்தம்மாங்க, சும்மா ஒன்றும் நடக்காது. உலகத்தில் வந்து சும்மா நடக்கிறது, சும்மா நடந்த நான் சொல்றது இது சூனியம் அப்படின்னா சும்மா நடந்தேன்னா இது ஏதாவது ஒரு காரணம் ஒன்று நடந்திருக்கும் உங்களோட காலில். சில டைம்களில் பைசிக்கிளில் மகன் ஏற்றி போய்ப்பார், சைலன்சருக்கு மேலே காலை வச்சுட்டு போவாங்க, அந்த சூடு விளங்காது. சில டைமில் பஸ்ஸு வேனுகளில் முன்னுக்கு அந்த என்ஜினுக்கு பக்கத்தில் பஸ்ஸில் அந்த காலை வச்சுட்டு போவாங்க. இப்படியெல்லாம் இந்த இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ஒவ்வொரு பேஷண்ட்டை ஹிஸ்ட்ரி ஒரு 2-3 நாளையால் தான் அந்த அறிகுறி காடும். இப்படி இந்த கால் பாதம் உரைக்கிறது வந்து சுகர் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதால அவை நாங்கள் வந்து அந்த HbA1cன்னு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது. அதை நாங்கள் 3 மாதத்துக்கு ஒருக்கா சுகர் பேஷண்ட் எல்லாம் செய்து பார்க்கணும். செய்து பார்த்தோம்னா அவங்களோட சுகரால் பாடியில் டேமேஜ் இருக்கான்னு பார்க்குறது தானே அது. நான் சொல்கிறது அது கள்ளம் பிடிக்கிற டெஸ்ட்டுன்னு சொல்லி. ஏன்னா எல்லாரும் சீனி செக் பண்ண போகிற ஃபாஸ்டிங் இருந்து போய் எனக்கு நல்ல ரிப்போர்ட்னு காட்டுறேன். ஒரு மாதத்துக்கு ஒருக்கா தான் பார்க்குறேன். மற்ற 29 நாளும் சீனி எத்தனை தெரியா, அந்த செக் பண்ணுற அன்றைக்கு மட்டும் 90 100 110 இருக்கும். மற்ற 28 நாளும் சீனி என்னென்னு தெரியாது உண்மையாக, ஒவ்வொரு நாளும் பார்க்குறலையே. அப்போ இந்த 3 மாதத்துக்கு ஒருக்கா பார்க்குற டெஸ்ட்டில் மற்ற நாளையில் நாம் சாப்பிட்ட சீனியரை படிவுகள் தானே அதை பார்க்கலாம். அதை வச்சு நாம் தீர்மானிக்கலாம் இதே படிவு உங்களோட கண்ணில், கிட்னியில், பாத நரம்புகள் இதே படிவுகள் இருக்கலாம். இவங்களுக்கு பிற்காலத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி கால் விரைக்கிறது இந்த தன்மையில் வரலாம். இந்த அதுகள் தான் ஆரம்பம். இந்த கால் கலத்த கட்டமைப்புக்கு எல்லாம் காரணம் கால் விரைப்பு வர்றது. அதாவது அந்த வகையில் நாங்கள் அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணினோம்னா பாத நரம்புகள் விரைக்கிறதுலேருந்து எங்களை பாதுகாக்கலாம். அதில் முக்கியமாக நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கோம் சைக்கிள் மிதிச்சு சைக்கிளிங் வந்து பிளட் பம்ப் பண்ணுறத ஹார்ட் இந்த பாதத்துக்கு கூட்டும். ஆகவே இந்த சுகர் பேஷண்ட்ஸுகள் வந்து கூடுதலாக சைக்கிள் ஓடுற டைமில் வந்து அவங்கள பாத நரம்புக்குரிய பிளட் ஃப்ளோவை கூட்டலாம். ரத்தோட்டத்தை அதிகரிக்கிற நேரங்களில் இந்த பாத நரம்புகள் இறக்காமக்கு தடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதே வழியில் அந்த நாங்கள் கலோரியை வந்து பேர்ன் பண்ணுறோம். நம்மளோட உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ராவாக இருக்கிற சீனியை வந்து நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் சக்தியாக பாவிக்கணும். அதனால் சுகர் கண்ட்ரோலும் பெறும், பாத நரம்புகள் விரைக்கிறதையும் நாங்கள் குறைக்கலாம் இந்த சைக்கிளிங் செய்கிறது மூலம். HbA1c நார்மலாக வந்து 7க்கும் 6க்கும் இடையில் இருக்கிறது கண்ட்ரோல். 7க்கும் 8க்கு மேலே வரக்குள்ள அந்த கண்ட்ரோல் வந்து புவர். அப்புறம் 8க்கு மேலே போனால் அங்கே காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஹெல்த்தியான நார்மல் ஆளுக்கு 5-6 உள்ள இருக்குமா? 6 கூட இருக்குது நார்மலான. மற்ற டயபெட்டிக்கில் சாட்டிஸ்ஃபைட் கண்ட்ரோல்ஸ் என்ன 6 to 7க்குள்ள அந்த HbA1c இருக்கணும். அதை நாங்கள் 3 மாதத்துக்கு செய்து வரணும். அது பாசிங் இருக்கணும் சார். பாசிங் செய்துப்பாங்க. இன்றைய நாள் நான் நினைக்கிறேன் இந்த டாபிக் போதும். மற்றும் இதுவரை அடுத்த வெள்ளிக்கிழமை நாங்கள் சந்திப்போம்.